ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 20 டேஸில் ஒரு 10 டேஸ் மட்டும் தான் சார் கெமிஸ்ட்ரிக்கு என்னால் கொடுக்க முடியும். அதிலிருந்து நான் இது வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல சார். என்னோட ஸ்கோர் 0லேருந்து ஒரு 120+ வந்து ரீச் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக எடுக்க முடியும். பட்டு நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் கொடுக்குற டாப்பிக்கை மட்டும் ப்ராப்பராக படிங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நீட்டில் செக்ஷன்லேருந்து கொஸ்டின் வரும். நான் 3 டாபிக் தான் செஷன் பண்ணுறேன். இது லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. நான் கடைசி டைமில் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், இப்போ தான் நான் எடுத்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பி பிளாக் மட்டும் படிச்சுக்கிங்க. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லெசன் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ஏன்னா இது டைரெக்டாக என்சிஆர்டிலிருந்து கொஷின் வரும். இல்லை சார் என்கிட்ட என்சிஆர்டி புக் இருக்குது, நான் படிப்பேன் சார், ஃபுல்லாக படிப்பேன்னா என்சிஆர்டியில் கூடிய இன்ஆர்கானிக்கை லைன் பை லைனாக என்சிஆர்டியில் கூடிய எல்லா இன்ஆர்கானிக் போர்ஷனையும் என்னென்ன இன்ஆர்கானிக் போர்ஷன் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், சிலபஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்சிஆர்டியை லைன் பை லைனாக நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதிலிருந்து வரக்கூடிய கேள்வி ஃபுல்லாக உங்களால் எழுதிட முடியும். அப்போ இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இருந்து படித்து எழுதிட முடியும். ஓகேங்களா? அடுத்தது 12க்கு மேலே எழுத முடியும், நான் 12+ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய டாபிக் இருக்குது சார். நான் பிகினராக ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார்னா நேமிங் ரியாக்ஷன் ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன் இருக்கும், அதை மட்டும் தெளிவாக அப்படிங்க. கோல்ஃப் ரியாக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன், ட்ரீமர் டீமர் ரியாக்ஷன், ஆஃப்மேன் ப்ரோமன் ரியாக்ஷன், இந்த மாதிரி நேம் ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கடைசி நேரத்தில் படிங்க. அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் ஒன்னோட ஒன்று எப்படி ரியாக்ட் ஆகுது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நமக்கு வந்து அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் நல்லா படிங்க. இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக 10+ கொஷின்ஸை அட்டன் பண்ணிட முடியும். கிரியேட்டிவாக வந்தாலுமே நேமிங் ரியாக்ஷன் தான் இன்சைட் புக்கில் தான் வரும், நல்லா படிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா ஷீட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி சீக்கிரமாக நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையும் தனியாக எடுத்து எழுதி அதை மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். இதுலேயுமே நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. அப்போ எல்லா ஃபார்முலாஸும் எழுதி வச்சுக்கிட்டு அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதுங்க. இது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 32+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்மளால எழுதிட முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120+ மார்க்கை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும், நீங்கள் 0 பிகினராக இருந்தாலும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நீட் எக்ஸாம் ஈஸி தான், அதை நீங்கள் எந்த வகையில் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி படிக்கிறீங்க, இதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது. அது கடைசி ஸ்டெப்பு. கடைசி ஸ்டெப்பில் வந்து இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ கன்ஃபார்ம் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுதி பாருங்கள். இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேணால் நம்மகிட்டே இருக்குது, அதுக்கான டீட்டெயில் வந்து வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கூடவே உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் உங்களுக்கு கொடுக்கும், அதில் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் இருக்குது, நீங்கள் ஓஎம்ஆரையும் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. சில இண்டிவிஜுவலாக நீங்கள் ஓஎம்ஆர் வேணும்னாலும் நம்ம அகாடமிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஓஎம்ஆர் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு கடைசி நேரத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை கிராக் பண்ணுறது, ப்ரெஷர் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய வீடியோ கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வீடியோவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு சப்ஜெக்டில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நீட் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, வீடியோட அடுத்த பாட்டு பார்த்து முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் செல்ஃபாக ப்ரிப்பேர் ஆகிறவங்க ப்ளஸ் வேற எங்கேயாவது படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக 15 செட் கொஸ்டின் பேப்பர் 1000 ரூபீஸ்க்கும் 10 செட் பேப்பர்ஸ் வந்து 750 ரூபீஸ்க்கும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பேப்பர். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அது கிளியராக போட்டிருப்பேன், இதில் ஓரளவுக்கு தான் தெரியும். இப்போ இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறது நிறைய பேர் கேட்குறாங்க சார், இதுலேயே ஆன்சர்ஸ் வந்துடும். அப்படிலாம் இல்லைம்மா, இது ஆன்சர் புக்லெட் 200 கொஸ்டின்ஸும் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து டெஸ்ட் எழுதிக்கலாம்.
அண்ட் தென் இதுலயே உங்களுக்கு ஓஎம்ஆர் வச்சு கொடுத்துட்றேன். ஸோ ஓஎம்ஆர் இதுலயே இருக்கா, ஸோ இதை வச்சு நீங்க டெஸ்ட் எழுதலாம். 3 hours 20 minutes செட் பண்ணிட்டு செக்ஷன் ஏ பின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இந்த ஓஎம்ஆர் எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர்ஸ் இது தனி புக்லெட்டாக தான் உங்களுக்கு வரும். இந்த புக்லெட்ல ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 இருக்கும். அப்போ 1 2 3 வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் புக்லெட் ஓப்பன் பண்ணி டீடைல்டு சொல்யூஷன்ஸ் இருக்கும், டீடைல் சொல்யூஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எப்படி கொடுக்க முடியுமோ அப்படிதான் உங்களுக்கு ஒரு செட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 15 செட்ஸ் இருக்கு, 10 செட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பேக் டு பேக் டேஸ் எழுதி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. 2 செட்ல ஒரு செட்டை நீங்க சூஸ் பண்ணி தாராளமா உங்க டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஃபர்தரா வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஆனால் நீங்க ஆர்டர் பண்ணது 1 டேல உங்களுக்கு அனுப்பிடுவோம். அது வந்து ஷூரா என்னால் சொல்ல முடியும். பட் ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் உங்க ஆர்டரும் நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ண எம்சிக்யூஸ் தான் இருக்கும். டீடைல் சொல்யூஷன், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம ஜென்ரலா ஒரு டெஸ்ட் புக்லெட் எப்படி இருக்குமோ மற்றவங்க எப்படி கொடுப்பாங்களோ அதே தான். ஸோ இதுல ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்சிஆர்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிப்பா வந்து ஒரு கேள்வி வந்துடும். இதில் நாங்கள் எதுவுமே ஸ்பெஷல்னு சொல்ல போறது இல்லை. இதுதான் எதார்த்தம் உண்மை. ஆனால் கொஸ்டின்ஸ் டாப்பர் லெவல் கொஸ்டின்ஸ், பிசிக்ஸ் செமிஸ்டர்ல நீங்க டாப்பர் லெவல் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 75% கான்செப்ட் இருந்து வரும். எம்சிக்யூன்னு சொல்ல இதை பேஸ் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ட் வரும். 75% நாங்கள் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த பேப்பர்ல கூடிய கான்செப்ட் நீட் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இது போக உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் தனியா வேணும்னா காண்பிக்கிறேன் பாருங்க. அடி வீடியோல நம்ம கொடுத்ததுதான். ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா இருக்கு. 55 வேணுமா 100 வேணும். ஒரு டைம் நீங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக பாருங்க. ஸோ திக்கடு பேப்பர்ல கலர்டு ஓஎம்ஆர் கொடுத்துறோம். 55 100 200 ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஓஎம்ஆர் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இது போக உங்க பக்கத்துல என்சிஆர்டி புக்ஸ் கிடைக்கலனாலும் இல்லை ஃபர்தரா வேற எந்த புக்கும் கிடைக்கலனாலும் எனக்கு எக்ஸாம் படிக்க லேட் ஆகுது இதெல்லாம் வேணும்னு சொன்னா நம்ம அகாடமிக் சார்பில் நம்மளால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை பை பண்ணி 1 டேவில் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுறேன். சேலமா இருந்தால் நீங்க டைரக்டா நியூ பஸ் ஸ்டாண்ட் வாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு அங்கம்மாள் காலேஜில் நம்ம அகாடமி இருக்கு. தாராளமா நீங்க நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம்.